செயல்பட்டுட்டு இருக்கக்கூடிய கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும், நான் இப்பவே என்னுடைய பேசிவ் இன்கம்க்கான விஷயத்த நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதற்கான அந்த தளத்துல மிக சிறப்பான வகையில பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடர் நமக்கு இந்த ஒரு ஆரோக்கியம் குறித்த ஒரு பொருள பத்தின விளக்கத்த குடுக்க இருக்கிறாங்க. உங்களுடைய உற்சாகமான, உத்வேகமான, உயிரோட்டமான பாராட்டுக்கு மத்தியில், ஐ இன்வைட் தி சில்வர் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ் சமீனா சலாவுதீன் மேடம். வெல்கம் மேடம். வாழ்க வளமுடன். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். குட் மார்னிங் எல்லாருக்கும். என்னோட பேரு ஷமீனா. நான் ஒரு ஃபைனல் இயர் நியூட்ரிஷன் ஸ்டூடண்ட். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பேச போறோம் அப்படின்னா, கோஎன்சைம் Q10. இது வந்து இது வந்து CO-Q10 அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட். ஆன்டி ஆக்ஸிடென்ட் அப்படின்னா என்னன்னா, ஆக்ஸிஜனேஷன் ஆக்ஸிஜனேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நம்ம செல்லுல நடக்கும். அதுதான் ஆக்ஸிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்படி ஆக்ஸிஜனேற்றம் நடந்துச்சுன்னா, நம்ம செல்லுக்கு என்ன ஆகும்னா, அது அழியத் தொடங்கிரும். அப்படி அழியாம இருக்கிறதுக்காண்டி, அத பிரிவென்ட் பண்றதுக்காண்டி தான் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அப்படிங்கிற சில பொருட்கள்லாம் வேலை பார்க்கும். அது மாதிரி ஒரு மெயினான ஆன்டி ஆக்ஸிடென்ட் தான் கோஎன்சைம் Q10. அதுக்கப்புறம் இந்த கோஎன்சைம் Q10 எங்க நம்ம பாடியில இருக்கும் அப்படின்னா, நம்ம பாடியில எல்லா ஆர்கன்ஸ்ல இருக்க எல்லா ஒரு செல் ஹார்ட், லங்ஸ், பிரெயின்ல இருக்க எல்லா செல்லுலயுமே மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லுல இருக்க எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ணி குடுக்கும். இந்த எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ணி குடுக்கும்போது, நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த ஆற்றல் நமக்கு ஒரு செல்லுக்கும் கிடைக்கிறது இந்த மைட்டோகாண்ட்ரியா மூலமா தான். அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள தான் இந்த கோஎன்சைம் எல்லா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளயும் கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்கு. அதுதான் நம்ம பாடிய ஒழுங்கா ஃபங்ஷன் பண்ண வச்சுட்டு இருக்கு. ஆனா இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் இந்த கோஎன்சைம் Q10 மைட்டோகாண்ட்ரியால இருக்கும்போது, இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிசா வளரும்போது அதோட லெவல் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏஜ் ஆக ஆக கோஎன்சைம் Q10 ஓட லெவல் குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் நமக்கு ஏஜ் ஆகுறதுனால நெறைய டிசீசஸ்லாம் வரும். இந்த கோஎன்சைம் Q10 வந்து ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, சப்ளிமெண்டேஷன் ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கிட்டா தான் இந்த கோஎன்சைம் Q10 கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து கோஎன்சைம் Q10 ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல, சப்ளிமெண்ட் ஃபார்ம்ல நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த கோஎன்சைம் Q10 நம்ம எடுத்துக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ், பிரெயின் டிசீஸ் இந்த மாரி நெறைய டிசீஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்ண முடியும். மெயினா இந்த கோஎன்சைம் Q10 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்க்கு. ஹார்ட்ல இருக்க எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமே கோஎன்சைம் Q10ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கோஎன்சைம் Q10 நம்ம சாப்பிடுறதுனால ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் இதுல இருந்தெல்லாம் பிரிவென்ட் பண்ண முடியும். ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் அடிக்கடி வரவங்க, அவங்களுக்கெல்லாம் வராம தடுக்க முடியும். அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாம தடுக்க முடியும். அவங்களோட வாழ்நாள நீட்டிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஆப்பரேஷன் யாருக்காவது பண்றாங்க அப்படின்னா, அவங்க சீக்கிரமா அதுல இருந்து வெளிய வரதுக்காண்டி இந்த கோஎன்சைம் Q10 யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம பிளட் பிரஷர் ஹையா இருந்தது, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பிளட் பிரஷர் அதிகமா இருந்து ஒருத்தங்களுக்கு அந்த இரத்த நாளங்கள்லாம் சுருங்கி இருக்கும். ஹைப்பர் டென்ஷன்னா. அந்த மாரி இருந்ததுன்னா, அந்த இரத்த நாளங்கள் எல்லாத்துலயும் ரத்தம் ஈஸியா போகணுங்கிறதுக்காண்டி, பிபிய குறைக்கிறதுக்காண்டி அந்த இரத்த நாளங்கள்லாம் விரிச்சு குடுக்குற வேலைய இந்த கோஎன்சைம் Q10 பாக்குது. அதுக்கப்புறம் லங்ஸ் சம்மந்தப்பட்ட டிசீஸ் எதுனாலும் லங்ஸ், ஆஸ்துமா, அதுக்கப்புறம் குரோனிக் லங் டிசீஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லங்ஸ் டிசீஸ் எது சரி பண்ணணும்னாலும் இந்த கோஎன்சைம் Q10 ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிரெயின் டிசீஸ், அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஞாபக மறதி, அப்புறம் கை, கால் நடுங்குறது இதெல்லாம் வயசானவங்களுக்கு வரும். அந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்குலாம் இந்த கோஎன்சைம் Q10 குடுத்தோம்னா நம்மளால குணப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ஹெட்டேக் அந்த மாதிரி பிரச்சனை. சிவியரான ஹெட்டேக் இருக்குது. அப்புறம் மைக்ரேன் சொல்லுவாங்க. ஒற்றை தலைவலி. இந்த மாரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கோஎன்சைம் Q10 குடுத்தா ஈஸியா நம்ம குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல கேன்சர் இருக்க எல்லா பேஷண்ட்டுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, கோஎன்சைம் Q10ங்கிற அந்த அந்த பொருள் வந்து கம்மியா இருக்கும். அந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து அவங்களோட செல்ஸ்ல கம்மியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம கேன்சர வைக்கணும். இல்லன்னா கேன்சர பிரிவென்ட் பண்ணணும். எதுக்குனாலுமே இந்த கோஎன்சைம் Q10 நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால அத பண்ண முடியும். இந்த நம்ம வெஸ்டீஜ்ல குடுத்திருக்க கோஎன்சைம் Q10 கேப்சூல் வெளிய இருக்க மாரி அ தேவை அதிகமா, கம்மியா அந்த மாரி டோசேஜ் இல்லாம எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோ கரெக்ட்டான டோசேஜ்ல குடுத்திருக்காங்க. இதுல ஒரு டேப்லெட்ல 100 mg ஆஃப் கோஎன்சைம் Q10 இருக்கு. அதனால நம்ம ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் சாப்பிட்டோம்னா 200 mg நமக்கு கோஎன்சைம் Q10 கிடைச்சிரும். அது கரெக்ட்டான அளவா இருக்கும். அண்ட் இந்த கோஎன்சைம் Q10 இருங்க ஒரு நிமிஷம்.